உங்களோட ரீசன்ட் க்ரஷ் யார்? செலிபிரிட்டி க்ரஷ்? ரொனால்ட் தாக்கூர். ஓகே. நான் இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்டே பண்ணல நான். டக்குன்னு வந்து ஓகே. சென்னையில் அடிக்கடிக்கு போகிற பிளேஸ்னா அது என்ன? ராம் சனா நகர். ஓகே. உங்களோட இண்டஸ்ட்ரியில் இப்போ பழகின வரைக்கும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? விஜய் கிரண். பக்கத்துல இருக்காரு தானே? இல்ல உண்மையாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. பாய்ஸ் கிட்ட இது கேட்கலாமான்னு தெரியல. ஆனா வந்து பியூட்டி டிப் வந்து பொண்ணுங்களை விட இப்போ பசங்க தான் பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி வந்து ஸ்கின் கேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க? ஸ்கின் கேர் ரொம்ப மோசமா இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வந்து ரெகுலரா ட்வைஸ் எப்போ ஃப்ரீ டைமும் அதை மெயின்டைன் பண்ணேன். ஸோ பெட்டராக இருக்கு நினைக்கிறேன். ஓகே. ஸ்கின் கேர் அப்போ பக்காவாக பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம். ஓகே. உண்மையாகவே பசங்க தாங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. பண்ணணும். ஓகே. ட்ரீம் டெஸ்டினேஷன்? சுவிட்சர்லாந்து. ஓகே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷனுக்காக நீங்களே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? ரிக்ரெட் பண்ணுற விஷயமா? என்ன டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு? இல்லைங்க, ரிக்ரெட்னு இல்லை, எல்லாமே ஒரு லேர்னிங் தான். நம்ம எடுத்தது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம தான் அதை திருப்பி ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதை ரிக்ரெட்டாக பார்க்காம அது ஒரு சான்ஸாக பார்த்து ஏறி வந்துடணும், அவ்வளோதான்.